நீருக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். புத்திசாலித்தனம் இல்லாத முதலீடுகளினால் என்னோடய செல்வத்தை நான் இழந்துட்டேனே. மீண்டும் எதையாவது செய்யலான்னு பார்த்தா எனக்கு வயதாகி விட்டது. நானும் என் குடும்பமும் தினமும் வறுமையிலையும் அவமானத்துலேயும் வாழ்வது தவிர வேறு வழியே இல்லையே. என்னை கவலைப்படுவீங்களா? உறவு முறைகளில் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? தொழில் நஷ்டமா? பணம் பற்றாக்குறையா? ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கா? உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். முழு வீடியோவையும் பொறுமையாக அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்து கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த வீடியோவில் வர வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றுவதனால சரியாகும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் 5 வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக நான் சொல்ல போகிற வழிமுறைகள் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க. இல்லைன்னா ஒரு டைரி, ஒரு நோட் அதை எடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம், எத்தனை வகையாகவும் இருக்கலாம், 5, 10 எவ்வளோ பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் பட்டியலிடுங்க. அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்கிற வழிமுறைகள் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் எவ்வளோ காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். ஒரு தலை வலிக்குதா, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்ம சரியாக தூங்கலை, மொபைல் அதிகமாக பார்த்தோம், பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருக்கோம், டிவி அதிகமாக பார்த்தோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் ஆனோம், இதனால தான் நமக்கு தலைவலி. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் என்னன்னு ஃபைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்களா? எதனால அவங்க ஏமாற்றினாங்க? நான் என்ன பண்ணேன்? அவங்க எதனால என்னை ஏமாற்றணும்? அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல, அது என்னவா இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்னவா இருக்கும்னு அதை நீங்கள் யோசித்து எழுதணும். இந்த பட்டியல் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தனிமையான ஒரு அறையில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த அறையில் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஒரு நோட்டு, பேனா, டைரி ஏதோ ஒன்று எடுத்து அதில் ரியலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையை எழுதிட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை எழுதுங்க. அப்படி இல்லையா, வீட்டில் மொட்டை மாடி அங்கே போய் உட்காருங்க. சில்லுன்னு காற்று, ஒரு அமைதியான ஒரு சூழல், அந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அந்த அமைதியான சூழலில் உட்காந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதலாம். மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதிய பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்களே யோசித்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, இதுக்கு நான் மற்றவங்கள தேடி போய் நான் அவங்கக்கிட்ட ஒரு வழி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டேயும் போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் மட்டுமே. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பிரச்சனை வருவதற்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். அதையும் நோட்டில் எழுதுங்க. அது என்ன பிரச்சனை, அதுக்கு நான் என்னென்ன செய்யாமல் விட்டுட்டேன்,
இது செஞ்சதுனால தான் எனக்கு இந்த இது வந்திருக்கு. இது செய்யாதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்படின்னு நீங்க உங்கள பத்தி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராப்ளத்திற்கு தீர்வு நீங்களே அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4வதா நான் சொல்லப் போற வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இந்த 3 வழிமுறைகளையும் நீங்க பின்பற்றி ஒரு விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்த நீங்க உணர்ந்து, அதுக்கான சரி செய்யறதுக்கான வழிமுறைகள நீங்க அது செய்யணும். என்னால முடியும். நான் நிச்சயமா இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபடுவேன். என்னால எதையும் சாதிக்க முடியும். நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து நான் நிம்மதியா, மகிழ்ச்சியா நான் வாழப் போறேன். அப்படின்னு நீங்க உங்கள நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இது உங்ககிட்ட இருந்தா போதும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் நிச்சயமா அதிலிருந்து நம்மால வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 5வதா நான் சொல்லப் போற வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வழிமுறைகள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது, நம்மளுடைய அம்மா, பாட்டி இவங்கலாம் நமக்கு சோறு ஊட்டும்போது, அந்த நிலாவ பார்த்து, நிலாவ காமிச்சு தான் நமக்கு சோறு ஊட்டுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல நேரம் பார்க்கணுன்னா கூட அந்த சூரியன் உதயம் ஆகுறது, மறையிறத வச்சு தான் கால நேரம்லாம் தீர்மானம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு படகுல, கப்பல்ல போகும்போது, அந்த காற்று போகும் திசைய வச்சு அவங்க ட்ராவல் பண்ணாங்க. நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா, நமக்கு நீர் ரொம்ப முக்கியம். நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடி ஒரு தாயுடைய வயிற்றில கருவறையில் நம்ப உருவானது முதல், பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த மண்ணு விட்டு போற வரைக்கும் நமக்கு அந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீர் இல்ல அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நம்ம உணவுக்கு பதிலா கூட அந்த நீரை குடிச்சிட்டே நம்ம உயிர் வாழலாம். ஆனா அதுவும் இல்ல அப்படின்னா, நம்மளால வாழவே முடியாது. ஸோ, இப்படி நமக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திகள் இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பிரபஞ்ச சக்திகள் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யுது. அத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள், தேவைகள் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அரசு வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், ஆரோக்கியமா இருக்கணும், உறவு முறைகள்ல சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும், ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினாவே போதும். அது நம்மள புரிஞ்சுக்கும். நீங்க ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில, நீங்க அமைதியா கண்ண மூடி உட்காந்து, நீங்க அப்படியே ரியலைஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, மேல மொட்டை மாடி போயிட்டு, அந்த வானத்த பார்த்துட்டு, நீங்க அவங்க கிட்ட பேசலாம். அவங்க நீங்க பேசுறத புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதுக்கான பதில உங்களுக்கு குடுப்பாங்க. நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட லைஃப்ல நெறைய அனுபவிச்சிருக்கேன். யுனிவர்ஸ் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் நீண்ட தூரம் வேலைக்கு போகும்போது, நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். அப்போ ஒரு நூல் இழையில அந்த ட்ரெயின மிஸ் பண்ற சூழ்நிலை எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு. அந்த இதில கூட எனக்காக அந்த ட்ரெயின் வெயிட் பண்ற ஒரு சூழ்நிலைய அந்த யுனிவர்ஸ் எனக்கு பலமுறை ஏற்படுத்தி குடுத்துருக்கு. அந்த மாதிரி நெறையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பப்போ வீடியோல பேசும்போது உங்ககிட்ட நான் அத ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய கடன் பிரச்சனை இருந்தேன். அந்த கடன் பிரச்சனையிலருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. ஆம். யுனிவர்ஸ் நம்பணும் அப்படின்னா, அது நிச்சயம் நமக்கு நல்லது பண்ணும். நீங்க 5வதா செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, வாட்டர் ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துக்கிட்டு, அந்த வாட்டர் முன்னாடி உட்காந்து, உங்களுடைய பிரச்சனைகள அதுகிட்ட சொல்லுங்க. நிச்சயம் அது கேட்டுட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனைக்கான தீர்வ அது சொல்லும். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வாட்டர் ப்ரேயர் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அவங்களும் பயனடைவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.